Yes, Paul B. Isaac here. Good morning, Mr. Paul B. Isaac. Yeah. Who is calling? நாம ஃபோன்ல தான் முதல் முறையா சந்திக்கிறோம். I'm Satish from Briarin Computers Limited. நீங்க செஞ்ச ஒரு பெரிய கொடுமையை நான் பார்த்தேன். அதை பாராட்டுறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். What? அனிதா குல்கர்னியை கொலை செஞ்சுட்டு அந்த குற்றத்தை கிரண் வர்மாங்கிற ஒரு பாவப்பட்ட வாலிபனோட தலையில நீங்க கட்டினீங்க. அந்த மர்டரை படம் பிடிச்ச வீடியோ டேப்ல உங்க முகத்துக்கு பதிலா கிரண் முகத்தை வச்சீங்க. What the bloody hell are you talking? Yes, it's bloody. Bloody indeed. இப்ப என் கையில இருக்கிற வீடியோ டேப்ல கிரணோட முகம் ஒண்ணும் இல்ல, உன் முகம் தான் இருக்கு. திட்டம் போட்டு நீ மாத்தி வச்ச பால் பி ஐசக்ங்கிற பொலிட்டிக்கல் மேனிபுலேட்டரோட முகம். Shit! ஏன் முகம் செவந்து கொதிக்குது? எமோஷன்ஸ். நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில தான் முன்னாடி நீங்க வேட்டையாடின சித்ராங்கிற பொண்ணு இருந்தா. கேட்டதில்ல? For every action there is an equal and opposite reaction. அது இப்ப நடக்க போகுது. Now you can eat that. What? Shit. ஹலோ சார், திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சொல்லு. நம்மளோட இம்போர்ட் லைசன்ஸ் அது கேன்சல் ஆயிடுச்சாம். நான்சென்ஸ். என்ன சொல்ற நீ? உண்மைதான் சார். நம்ம ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து தான் முதல்ல மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல விசாரிச்சதுக்கு அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எதுக்காகன்னு சொன்னாங்களா? இல்ல சார். என்ன சார், என்ன பிரச்சனை? ஹலோ. நீ கேட்ட செய்தி உண்மைதான் சதீஷ். நீ கட்டின பெரிய கோட்டை இடிஞ்சு விழுந்துடுச்சு. ஒரு பெரிய விஷயத்தை நான் சாதாரணமா செஞ்சு முடிச்சிருக்கேன்னா என்னோட பவர் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சாதாரண ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் இப்ப கொடுத்துருக்கேன். உன்னோட கம்ப்யூட்டர்ல வைரஸ் பரவணுமா வேணாமாங்கிறத நீயே தீர்மானிச்சுக்க. ஹலோ மிஸ்டர் சதீஷ். எனக்கு தெரியும் நீ என்ன கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் வந்தது சாரி சொல்றதுக்கு. ஒரு ஆவேசத்துல உங்ககிட்ட ஏதோ பேசிட்டேன். Shall I sit here? Thank you. Thank you. நான் நினைச்சதை விட ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. Like a Hollywood star. Now I'll come to the point. நீ பேர் வாங்கின படைப்பாளி, புத்திசாலி. இந்தியன் கம்ப்யூட்டர் அரங்கத்துல புதிய பிரகாசம். அந்த மாதிரி ஆளோட வாழ்க்கையில சித்ரா மாதிரி ஒரு பொண்ணு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டா. எதுக்காக இந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிற? சோ அவளை எனக்கு விட்டு கொடுத்துரு. அதுக்கு பதிலா நீ விரும்புற எதையும் நான் தருவேன். எதையும். நீ எனக்கு எதை தருவ? அனிதா குல்கர்னி பேர்ல ஓல்ட் டெல்லியில இருக்கிற உன் 10 மாடி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸையா, இல்ல ரோசி ஜான் சாந்தினி சவுக்ல நடத்துற கலாசாகரம்னு ரொம்ப புனிதமான பேரை வச்சிருக்கிற உன்னோட விபச்சார விடுதியா, இல்ல உன் கைப்பிடிக்குள்ள வச்சு அரசியல்வாதிகளை மிரட்டி சாதிச்சுக்கிட்டு இருக்கிற உன்னோட மேனிபுலேட்டர் பதவியா? சொல்லு. பதிலுக்கு நீ எதை தருவ எனக்கு?
சதீஷ், உன்னோட ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு தேவை சித்ரா தான். எதுக்கு? நீ ஒரு ஆள் நினைச்சா இந்த நாடு திருந்திராது. உனக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற நஷ்டம் ரொம்ப கொஞ்சம். நாளைக்கு பத்திரிகைக்காரங்களுக்கு ஒரு படைப்பாளி சக்கரவர்த்தியின் எதிர்பாராத வீழ்ச்சியை பத்தி பத்தியா எழுதி பிரசுரிக்க இடம் கொடுக்கணுமா? நீதான் அதை தீர்மானிக்கணும். லோக், இது வரைக்கும் நான் எந்தவித முடிவும் எடுக்கல. ஆனா இப்ப சொல்றேன், சித்ராவை நான் உங்ககிட்ட தரமாட்டேன். அதுக்கு பதிலா பொலிட்டிக்கல் நியூஸுக்காகவே காத்துக்கிட்டு இருக்க இந்திய பத்திரிகைகளுக்கு பால் பி ஐசக்ங்கிற கிரிமினலோட கதையை நான் கொடுப்பேன். ஆல் ரைட். நீ காட்டுற இந்த ஆவேசம் இருக்க, அது கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்கணும். God bless you. மிஸ்டர் பால் பி ஐசக், ஜஸ்ட் a minute. எனக்கு ஒரு சந்தேகம், அதனால இப்ப கேட்கிறேன். தப்பா இருந்தா மன்னிக்கணும். 30 வருஷத்துக்கு முன்னால நாகப்பட்டினம் ஹார்பர்ல ஒரு புறம்போக்கா செம்பட்ட முடியோட ஒட்டின வயரோட வாழ்ந்த உனக்கு பால்னு பேர் வச்சது யாரு? தெய்வமா? இல்ல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால வந்த இட்டாலியன் கப்பல் கேப்டன் ஐசக்ங்கிற உன்னோட வெளிநாட்டு தந்தையா? உன் பேருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. பாலுக்கும் ஐசக்குக்கும் நடுவுல பாஸ்டர்டுங்கிற பிஏ சேர்த்து அதை நீ பால் பி ஐசக்கா மாத்திட்டான்னு எனக்கு தெரியும். விதைச்ச விதை தான் முளைக்கும். That's right. Miracle. ஒரு பெரிய மிராக்கல்ல பிறந்தவன் தான் நான். அன்ன காவடியா ஒரு பார்ட்டில போய் சேர்ந்து தினமும் ஒரு போராட்டம் நடத்தி கொடி பிடிச்சு அராஜகம் செஞ்சு ராவோட ராவா ஊரை விட்டு ஓடி திடீர்னு டெல்லியில வந்து முளைச்ச காலம் இல்லன்னா, நேருக்கு நேர் நின்னு உன்னை கொன்னுட்டு இது ஒரு தற்கொலை நிரூபிக்கிற சக்தி உள்ள a real political manipulator. சம்ஜே? தெரியும். உன் கதை மொத்தமே எனக்கு தெரியும். அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம இந்த டெல்லி மாநகருக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கு கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்த உன் கடந்த கால கதைகள், இப்போதைய மேனிபுலேட்டரோட சாக்கடை சரித்திரத்தை என் கம்ப்யூட்டர் டேட்டா பேங்க்ல நான் எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். கதைகள். அந்த கதைகளை உபயோகிச்சு உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. என் மயிரை கூட புடுங்க முடியாது உன்னால. Because I am Paul Bastard Isaac. நீ ஞாபகம் வச்சுக்க. பதிலுக்கு நானும் ஒரு பேரை சொல்றேன். சதீஷ். கொடிகாத்த குமரன் வழி வந்த திருப்பூரார் பிரிகேடியர் மருதநாயகத்துக்கு பிறந்த பிரியாரியன் சதீஷ். அந்த மருதநாயகத்தோட மகன் உன் மயிரை புடுங்குறானா இல்லையான்னு பொறுத்திருந்து பாரு. God bless you. God bless you. God bless you. अच्छा अच्छा, इसके बारे में मैं फिर बात करूंगा. ओके. குட் மார்னிங் சார். மார்னிங். மோகன், என் மெசேஜ் கிடைச்சதா? உங்க மெசேஜ் வந்தப்போ நான் வெளியூருக்கு போயிருந்தேன் சார். ஐ எம் சாரி, புறப்படுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க என்ன வர சொன்னீங்களாமே? ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மேட்டர். இதை உன்னால மட்டும்தான் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். சார் இது எஸ், சதீஷ், உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்களுக்கும் இவனுக்கும் எப்படி? நான் சொன்னேன்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மேட்டர். சார் கம், நாம உள்ள விவரமா பேசலாம். சித்ரா சதீஷ் வீட்டில் தங்கியிருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த மேட்டர்ல உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். இனிமே இந்த விஷயத்துல நான் என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க சார். சதீஷ் கிட்ட இந்த விஷயத்தை மறந்துடுன்னு நீ தான் சொல்லணும். சார், அந்த மாதிரிலாம் ஒதுங்கி போற ஆள் இல்ல அந்த சதீஷ். ரொம்ப பிடிவாதக்காரன். எஸ் ஐ நோ. பிடிவாதத்துல நான் அவனை விட ரொம்ப பெரியவன். சார், சதீஷை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது. தட்ஸ் வெரி இம்பாசிபிள். இட் இஸ் பாசிபிள். யா, இட் இஸ் பாசிபிள். நீ தான் அவனை வழிக்கு கொண்டு வரணும். பல வருஷத்துக்கு முன்ன கஞ்சி போடாத ஒரு கதர் வேஷ்டியும் சட்டையும், மனசுல கொஞ்சம் நம்பிக்கையும், தோல்ல ஒரு துண்டையும் போட்டுக்கிட்டு என்னை பார்க்க வந்த உன்னை நான் மனசு வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தேன். அந்த அளவுக்கு என்னால முடியும்னா திரும்பவும் அதே பிச்சைக்கார கோலத்துக்கு உன்னை அனுப்பவும் என்னால முடியும். என் பழைய வாழ்க்கை நான் மறக்கல, கொஞ்சம் கூட மறக்கல. அந்த பழைய மோகன் ராஜா தான் இப்பவும் இருக்க, எப்பவுமே இருப்பேன். மணி, இட்ஸ் ஃபார் யூ. இதோட பார்ட்டில ஒரு பொசிஷனை தந்து உன்னை நான் இன்னும். தேங்க்யூ சார். பணமும் பொசிஷன் எனக்கு பெருசு இல்லை. சாரோட ஃப்ரெண்ட்ஷிப் அது மட்டும் போதும் எனக்கு. உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். என் உயிரையும் கொடுப்பேன். தட்ஸ் குட். கோ அண்ட் ரிலாக்ஸ். தேங்க்யூ சார்.
மை காட். சதீஷ், இந்த மனுஷன் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். பால் பி ஐசக்ங்கிற மேனிபுலேட்டர். கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த ஆளை பற்றி சொல்லணும்னா, டெல்லி மொத்தத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஆடுபுலி ஆட்டம் ஆடுற நோட்டோரியஸ் பொலிட்டிக்கல் கிரிமினல். ஸ்டாப் இட். உனக்கு என்ன தெரியும் இப்படி பேசுற? பால் பி ஐசக்கோட இப்போது பொசிஷன் என்ன தெரியுமா உனக்கு? இந்த டெல்லியில அந்த ஆளுக்கு தெரியாம ஒரு அணு கூட அசையாது. எல்லா பார்ட்லயும் அந்த ஆளுக்கு ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. பிஎம்முக்கும் இந்த ஐசக்குக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு எதிரா நீ இந்த ஆதாரங்களோட போறங்கிற விஷயத்தை மட்டும் மறந்துடாத. உன்னால அந்த ஆளை தொடக்கூட முடியாது. உன்னை என்னையும் க்ளோஸ் பண்ணி குழி தோண்டி புதைக்கிறதுக்கு அந்த ஆளுக்கு ஒரு டெலிபோன் கால் போதும். அதோட எல்லாம் முடிஞ்சிடும். அதனால நீ நல்லா யோசிச்சு. இனி இந்த விஷயத்துல நான் எதுவும் யோசிக்கிறதா இல்ல. பர்சனலா எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு தெரியுமா? 4 வருஷமா என் வாழ்க்கை லட்சியமா இருந்த இம்போர்ட் லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அப்பாவியான சித்ராவோட வாழ்க்கையை அந்த கொலகாரம் பலி வாங்குறதுக்கு விட மாட்டேன். அவளுக்கு நான் உதவி செய்ய தான் போறேன். உதவி செய்ய வேண்டாம் நான் சொல்லல. உதவி செய்யணும். அதுக்கு நானும் உனக்கு துணையா இருப்பேன். ஆனா பால் பி ஐசக் மாதிரி ஒரு ஆளை நேரடியா எதுக்குறப்போ நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். he is very dangerous. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும் மோகன். அது மட்டும் இல்ல, அடிபட்ட வலியோட வேதனை அவனுக்கு தெரியணும். இனி நீ என்ன செய்ய போற? जल्दी उठो, कोई तुमसे मिलने के लिए आया है. கிரண் வர்மா. ஐம் சதீஷ். நான் எதுக்கு உன்னை சந்திக்க இங்க வரணும்? நம்ம 2 பேருக்கு என்ன சொந்தம்? இதைத்தானே நீ யோசிக்கிற? நம்மளை சம்பந்தப்படுத்த ஒரு ஆள் இருக்கு. யாரை பத்தி இப்ப நீங்க என்கிட்ட சொல்றீங்க? சித்ரா நாராயணன். சித்ரா? அவ இப்ப எங்க இருக்கா சார்? அவ சேஃபா என் வீட்டில் தான் இருக்கா. சித்ரா கிட்ட இருந்து தான் உன் கதையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ நிரபராதி நிரூபிக்க என்னால முடியும். அதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? உண்மையான குற்றவாளியை நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? பால் பி ஐசக். பால் பி ஐசக்? எஸ், இந்தியாவில் நம்பர் 1 பொலிட்டிக்கல் கிரிமினல். அனிதாவை மர்டர் செஞ்ச பால் பி ஐசக் கம்ப்யூட்டர் மார்பிங்கிற அட்வான்ஸ் டெக்னிக்ல அவன் இடத்துல ஃபிக்ஸ் பண்ணான். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரால மட்டும் கண்டுபிடிக்க முடிஞ்ச அந்த அட்வான்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் இதை கண்டுபிடிச்சேன். இப்போ உனக்கு பதிலா பால் பி ஐசக் கொலை பண்றதை காட்டுற வீடியோ டேப், மார்பிங் செஞ்சு கொடுத்த அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வெங்கடாஜலத்தோட வாக்குமூலம், அவங்களோட ஃபுல் கிரிமினல் பேக்ரவுண்ட், இது எல்லாத்தையும் உனக்காகவும் சித்ராக்காகவும் நான் கோர்ட்ல கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியும். அனிதாவுக்கும் அவனுக்கு என்ன தொடர்பு? இந்த மர்டர்ல உன்னை குற்றவாளியாக்க என்ன காரணம்? இல்ல, இனி நான் எதையும் மறைக்க விரும்பல. சித்ராவை பார்த்து பழகிறதுக்கு முன்னாடியே எனக்கு அனிதாவை ரொம்ப நல்லா தெரியும். பால் பி ஐசக்குக்கும் அனிதாவுக்கும் உள்ள தொடர்புல சில பிரச்சனைகள் ஏற்பட்ட சமயத்துல தான் அனிதா என்கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிச்சான். என்ன அவ காதலிச்சான். அதனால அவ என் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்குலாம் கூட வர ஆரம்பிச்சான். ஆனா அனிதாவும் நானும் பழகிற விஷயம் ஐசக்கு பிடிக்கல. அந்த நேரத்துல அனிதா என் கையில ஒப்படைச்ச டாக்குமெண்ட்ஸோட சோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அதை சித்ரா கிட்ட ஒப்படைச்சேன். இப்போ நான் செஞ்ச தப்பால சித்ராவோட வாழ்க்கையும் வீணாயிடுச்சு. चलो चलो टाइम हो गया. டோன்ட் வரி. என்கிட்ட இருக்கிற அந்த ஆதாரங்கள் நிச்சயமா உன்னை காப்பாத்தும். சித்ரா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். இனி நம்ம கோர்ட்ல சந்திக்கலாம். குட் லக். நிரபராதின்னு நம்புறீங்களா? நம்புறேன். உங்களால அவர் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? நிச்சயமா ப்ரூவ் பண்ண முடியும்.
Delhi High Court this morning witnessed a horrifying scene of the murder of serial artist Kiran Verma, the accused in the Anita Kulkarni murder case, by an unknown gunman when he was being brought to the court, and the kidnapping of his fiancée and famous journalist Chitra Narayan by a group of Black Cat commandos. டெல்லி போலீஸும் ஸ்பெஷல் ஸ்குவாடும் மும்முரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நோ, இந்த விஷயத்துல உன் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தேவையில்லை. அத்தனை செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் முன்னால வச்சு, அதுவும் கோர்ட்டு முன்னால வச்சு கிரணை கொன்னுட்டு சித்ராவை கடத்திட்டு போயிருக்காங்க அந்த பசங்க. போலீஸ் கிட்ட இருந்து நீ எந்த நியாயத்தை எதிர்பார்க்கறது? ஒருபடி அதுவும் நடக்காது. அவ கடத்தப்பட்டது நீ வேதனைப்படுற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இல்ல? மோகன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ். இப்ப நான் என்ன சொன்னாலும் அது உன்னை திருப்திப்படுத்தாது. என்ன புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யறதுக்கு நீ மட்டும்தான் இருக்க. சித்ராவுக்கு ஒண்ணு ஆகாது. இந்த விஷயத்துல நான் உனக்கு உதவி செய்யாம போனா அப்புறம் நாம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு?